டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் உப்புலேயே உப்பு இல்லைன்றது தான் உண்மை. டிஷ்யூவில், போன்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கடல் தண்ணியை விட 5 மடங்குல 1 மடங்கு இங்கே இருக்குது. அதனால தான் நம்ம கண்ணீர், உமிழ்நீர், வேர்வை, சிறுநீர் எல்லாம் உப்பாக இருக்கும். ரத்தம் எல்லாமே உப்பாக இருக்கும். பிசுபிசுப்பு இல்லாத உப்பு சாப்பிடுன்னு சொன்னீங்க, சாப்பிட்டுங்க. மினரல்ஸே இல்லாத தான் மினரல் வாட்டர், அதுவும் குடிச்சிங்க. இதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் ஆரோக்கியம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஜாயிண்ட்டில் பிசுபிசுப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. இது எப்படி சாத்தியம் ஆகும்? அசிடிட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் என்னோடய பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறது, அது ப்ராசஸ் பண்ணாத உப்பில் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு ரெமெடி. அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், புளிச்சி ஏப்பத்துக்கு தீர்வு ஊறுகாய். அலுமினியம் ஹைட்ராக்சைடு போட்டு ப்ராசஸ் பண்ண உப்பை நம்ம எடுக்கிறோம். அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கிறோம். அதனால் நெஞ்செரிச்சல், புளிச்சி ஏப்பம் வந்தால் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளூயிடு குடிக்கிறோம். அதில் என்ன இருக்குன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இவ்வளோ அலுமினியமை நம்ம உள்ளே அனுப்பிட்டு நமக்கு கேன்சர் வரக்கூடாதுன்னா எப்படி வராமல் இருக்கும்? பண்ணுற உப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த கலரில் தான் இருக்கணும். ஸோ இந்த உப்பில் பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன ட்ரேஸ் மினரல்ஸ், முக்கியமாக மெக்னீஷியம், ஜிங்க்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு காமனா நம்ம எந்த ஃபுட் சமைச்சாலுமே சரி, அதுல இந்த உப்பில்லா பண்டம் குப்பைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காமன் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எந்த ஃபுட் நம்ம சாப்பிட்டாலுமே அதுல உப்பு இல்லை அப்படின்னா அந்த டேஸ்டே ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா அதே சேம் டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சால்ட் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க, சால்ட் அதிகமா எடுக்கவும் கூடாது இப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ சால்ட்ன்றது நம்ம ஒரு நார்மல் ஹியூமன் பாடிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, எந்த அளவுக்கு எடுத்தா நம்ம பாடிக்கு அது நல்லதா இருக்கும்? இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதில் என்ன பார்த்திங்கன்னா அந்த உப்பு நம்ம கண்டிப்பாக வாங்கணும், ஏன்னா அந்த கம்பெனி நல்லா இருக்கணும். அதை வாங்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா நாம நல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதாவது டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் உப்புலேயே உப்பு இல்லைன்றது தான் உண்மை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடல் உப்பில் அவ்வளோ மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் 5 மடங்குல 1 மடங்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. ரத்தத்தில், நம்ம டிஷ்யூவில், போன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே கடல் தண்ணியை விட 5 மடங்குல 1 மடங்கு இங்கே இருக்குது. அதனால தான் நம்ம கண்ணீர், உமிழ்நீர், வேர்வை, சிறுநீர் எல்லாம் உப்பாக இருக்கும். ரத்தம் எல்லாமே உப்பாக இருக்கும். இது நார்மலாகவே நம்ம பாடியில் காமனாகவே இருக்கக்கூடிய ஒரு இருக்கணும். உப்புன்றது கண்டிப்பாக தேவை இருக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, உப்பில் பார்த்தீங்கன்னா 92 மினரல்ஸ் இருக்குது. 92 மினரல்ஸில் 90% பார்த்தீங்கன்னா சோடியம் அண்டு குளோரைடு இருக்கும். மீதி ட்ரேஸ் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெக்னீஷியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், அப்புறம் சிலிக்கான், காப்பர், இது மாதிரி நிறைய ரொம்ப குறைவான அளவு இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு சத்தாக இருக்கிற ஒரு உப்பு, 92 மினரல்ஸ் இருக்கிற ஒரு உப்பை நான் உப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணுறாங்க. 1400 டிகிரிஸில் ஹீட் பண்ணிவிட்டு அது ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணி ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் ஒட்டாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்கு. அப்புறம் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ இப்போது அந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடை போட்டு, ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை போட்டு 1400 டிகிரிஸில் அதை ஹீட் பண்ணி, இப்போ இந்த 10% மினரல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ட்ரேஸ் மினரல்ஸ், முக்கியமான மினரல்ஸ் அதுதான் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு. அது எல்லாமே எதுவுமே இருக்காது அதில். இப்போது நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட்டு வெள்ளை நிறமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் சோடியமும் குளோரைடு தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி சால்ட்டு சாப்பிட்றதுனால இப்போது நீங்கள் பிசுபிசுப்பு இல்லாத எண்ணெயை சாப்பிடுன்னு சொன்னீங்க, சாப்பிட்டீங்க. கைக்கே ஒட்டாத பிசுபிசுப்பு இல்லாத உப்பு சாப்பிடுன்னு சொன்னீங்க, சாப்பிட்டீங்க. மினரல்ஸே இல்லாத தான் மினரல் வாட்டர், அதுவும் குடிச்சிங்க. இதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் ஆரோக்கியம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஜாயிண்ட்டில் பிசுபிசுப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. இது எப்படி சாத்தியம் ஆகும்? ஸோ அதனால் உப்புன்றது நமக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். இப்போது அசிடிட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன், நெஞ்சு எரிச்சல், புளிச்சி ஏப்பம். நான் என்னோடய பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாத உப்பு, இப்போ இந்த 1400 டிகிரிஸில் ஹீட் பண்ணி எல்லா மினரல்ஸையும் எடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணாத உப்பில் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுதான் பெஸ்ட் ரெமெடி. ஏன்னா ஸ்டொமக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, சோடியம் அண்ட் குளோரைட், அப்புறம் அந்த ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலமே உற்பத்தி ஆகுது. ஸோ இதுதான் நம்ம அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், புளிச்சி ஏப்பத்துக்கு தீர்வு ஊறுகாய் தான். அந்த ஊறுகாய் அயோடைஸ்டு உப்பு ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டில் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தது, ஸ்ட்ரோக் வந்தது, இல்லை பிபி அதிகமாச்சுன்னு வைங்களேன்,
நீங்கள் ஐசியூ போகிறீங்க, உங்களுக்கு போன உடனே என்ன பண்ணுவாங்க? சலைன் வாட்டர் ஏற்றுவாங்க இல்லையா? அந்த சலைன் வாட்டர் என்னது? உப்பு தண்ணிங்க அது. 1 லிட்டர் சலைனில் 900 மில்லிகிராம் சால்ட் இருக்குது. உங்களுக்கு பிபி குறையணுன்னாலும் உப்பு தண்ணி கொடுத்து தான் பிபியை குறைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு சாப்பிட்றதுனால அதில் இருக்க வேண்டிய ட்ரேஸ் மினரல் என்ன அப்படின்னா, முக்கியமான ட்ரேஸ் மினரல் வந்து மெக்னீஷியம். அந்த மெக்னீஷியம் குறைபாடு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த உப்பு சாப்பிட்டா பிபி அதிகம் ஆகுது. இப்போது நம்ம இரத்த குழாயில் வந்து மசில்ஸ் இருக்குது. இப்படி கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு நமக்கு கால்சியம் வேணும், ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மெக்னீஷியம் வேணும். இப்போ நம்ம உடம்புல கால்சியம் இருக்குது, கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது, மெக்னீஷியம் இல்லை, அதனால் ரிலாக்ஸ் ஆகலை. அதனால் பிளட் வெசல்ஸ் வந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டு பிபி அதிகம் ஆகுது. இப்போது பிபியை குறைக்கணும் அப்படின்னா நம்ம பிபி மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, மெக்னீஷியம் கொடுத்தா போதும். ஸோ சொல்லுவாங்களா சார், இப்போ வந்து பிபி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நம்ம சால்ட்டே கொடுக்கவே கூடாது, ரொம்ப கம்மி பண்ணணும். அப்புறம் ஏங்க ஐசியூவில் சலைன் வாட்டரில் உப்பு இருக்குது? இல்ல இப்ப நம்ம நார்மலா போய் டாக்டர் போய் பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு பிபி இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உப்பு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருங்க, உப்பு ரொம்ப எடுத்துக்க கூடாது இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதான் இப்போ ஒரு டவுட் வருது, இப்போ அந்த பிபின்றதுக்கும் சால்ட்டுக்கும் என்ன ரிலேட்டபிள் இருக்கு? ஹை பிபி வந்து பார்த்தீங்கன்னா உப்புனால கிடையாது, அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது அது அகெயின் நம்ம மாவு பொருள் அதிகமாக சாப்பிட்றதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நமக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு ஒரு காரணம். இன்னொன்று வந்து இப்போ சொன்ன மாதிரி மெக்னீஷியம் மினரல்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு ரத்தம் ரிலாக்ஸாக போகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இன்றைக்கி வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்ஸு, இந்த மாதிரி பல பிரச்சனை வரத்துக்கு காரணம் என்னென்னா மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி. மைண்ட் வந்து காமாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இல்லாமல் எப்போவுமே அஜிடேட்டடாக கோவமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் காரணம் ப்ராசஸ் பண்ணாத உப்பு சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா அதில் மெக்னீஷியம் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோணி பையில் விற்றுட்ருப்பாங்க உப்பை, அந்த கோணி பை ஈரமாக இருக்கும். சரி, அந்த அந்த ஈரத்தன்மை தான் மெக்னீஷியம். இப்போ நீங்கள் கைக்கே ஒட்டக்கூடாது, பிசுபிசுப்பு இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். பட் அந்த பிசுபிசுப்பு தன்மை தான் மெக்னீஷியம், அதுதான் நமக்கு வேணும், அந்த மினரல். ஸோ நீங்கள் நல்ல ப்ராசஸ் பண்ணாத உப்பு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு பிபி வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இருக்காது, அதை எப்படி சார் பார்த்து வாங்குறது? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து உப்பளத்துக்கே போயிட்டு உப்பு அங்கே வாங்கிட்டு வந்துட்டு முருங்கைக்கீரை போட்டு வறுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போது நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸில் இந்த மாதிரி உப்பெல்லாம் கிடைக்குது, ப்ராசஸ் பண்ணாத, அது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை, ஈரத்தன்மை இருக்கும். அது ப்ராசஸ் பண்ணாத சால்ட்டு, ப்ராசஸ் பண்ணாத சீ சால்ட்டுன்னு கூட எழுதியிருக்கும், நிறைய ஆன்லைனில் கிடைக்குது. இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த யூஎஸ், யூகே, கனடாவில் இருக்கிறவங்களுக்கு செல்டிக் சால்ட்டுன்னு ஒரு சால்ட் இருக்குது, அது நல்ல உப்பு தான். அது இந்த மாதிரி மினரல்ஸ் அதிகமாக இருக்கிற உப்பு. ஸோ இந்த மாதிரி சத்துள்ள உப்பை எடுக்கிறத விட்டுட்டு இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு போட்டு ப்ராசஸ் பண்ண உப்பை நம்ம எடுக்கிறோம், அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கிறோம், அதனால் நெஞ்சு எரிச்சல், புளிச்சி ஏப்பம் வந்தால் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளூயிடு குடிக்கிறோம், அதில் என்ன இருக்குன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இவ்வளோ அலுமினியமை நம்ம உள்ளே அனுப்பிட்டு நமக்கு கேன்சர் வரக்கூடாதுன்னா எப்படி வராமல் இருக்கும்? இவ்வளோ கெமிக்கல்ஸை நம்ம உள்ளே தள்ளிட்டுருக்கோம். ஸோ அதனால் கடல் உப்புன்றது இருக்கிறதுலே அதிகமாக சத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இந்து உப்பு யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் பண்ணலாம். பட் அதை விட சத்து அதிகம் அப்படின்னா கடல் உப்புக்கு தான். அந்த கடல் உப்பு இந்த ப்ராசஸ் பண்ணாத முறையில் கிடைக்கிற உப்பு நம்ம தேடி போய் வாங்கி சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி வந்து அயோடைஸ்டு ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு நம்ம சாப்பிட்டோன்னே தைராய்டுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க, அதுக்கு தான் அந்த அயோடின் போடுறது. ஆனால் இந்த உப்பு எப்போ சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் தைராய்டு பேஷண்ட்டு கூடின மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதனால் உப்புன்றது இன்றியமையாதது, கண்டிப்பாக நமக்கு தேவை, அது எடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னாவே உப்பு தான் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நல்ல வீரியமாக இருக்கணும்னா அதில் அந்த உப்பில் இருக்கிற சத்து அங்கே வேணும். அது மட்டும் இல்லாமல் அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வீரியம் இருந்தால் தான் நடக்கும். நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலே நீங்கள் உப்பு தான் கொஞ்சம் நிறைய எடுக்கணும், அது இந்த ப்ராசஸ் பண்ணாத உப்பு. இப்போ அதே மாதிரி ஒயிட் சால்ட், பிங்க் சால்ட்னு ஒன்று வந்துருக்குல்ல சார், எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைக்கிறப்பலாம் அந்த ஒயிட் சால்ட் மட்டும் தான் தெரியும். இப்போ நாங்கள் குக் பண்ணுற டைம்லலாம் வரப்போ தான் வந்து பிங்க் சால்ட் அப்படின்ற தனியாக அதையுமே வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க.
ஸோ இந்த ஒயிட் சால்ட் பிங்க் சால்ட் இது பார்க்குறப்ப இது எப்படி பிரிக்கிறது, ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சார்? அதான் ஒயிட் சால்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் இந்த ப்ராசஸில் நடந்துட்டு வந்திருக்கு. ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ், ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ண பிங்க் சால்ட் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட சத்தானது கடல் உப்பு. கடல் உப்பு. கடல் உப்பு இல்லாதவங்க பிங்க் சால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம அதிகப்படியாக இந்த ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த வெர்டிகோன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படியே பூமியே சுற்றுற மாதிரி இருக்கும், கிடினஸ் அது. அதுக்கப்புறம் அந்த சர்வைக்கல் டிஸ்க்கு பல்ஜு, லம்பார் டிஸ்க் பல்ஜு, அப்புறம் அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன். அதாவது அந்த டிஸ்கில் அந்த ஹைட்ரேஷன் இருக்காது, அந்த ஈரத்தன்மை ஈரப்பதம் இருக்காது. டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால தான் அது ப்ரொலாப்ஸ் ஆகுது. இப்போது ஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது உப்புனால தான் முடியும். அது இந்த ப்ராசஸ் பண்ணாத நல்ல உப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்க் பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த நிறைய பிரச்சனைகளுக்கு அசிடிட்டி, நெஞ்சு எரிச்சல், புளிச்ச ஏப்பம், அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பேனிக் அட்டாக்ஸு, மெமரி லாஸு, அத்தனைக்கும் நான் இந்த உப்பு வந்து யூஸ் ஆகும். இப்போ ஒரு சின்ன டவுட் சார், நிறைய புது புது இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொன்னீங்க. இப்போ இந்த உப்பு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம், எந்த உப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப நீங்க ஒரு மெத்தட் சொன்னீங்களே, உங்க வீட்டில் வந்து முருங்கைக்கீரை போட்டு அதை இது பண்ணிட்டு வறுத்துட்டு எடுப்போம், அந்த ப்ராசஸ் எப்படின்றது அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, உப்பளத்தில் வாங்கிட்டு வந்து அந்த உப்பை வந்து முருங்கைக்கீரை போட்டு வறுத்து அது பண்ணுற உப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரில் தான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த உப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன ட்ரேஸ் மினரல்ஸ், முக்கியமாக மெக்னீஷியம், ஜிங்க்கு, இதெல்லாம் இந்த உப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உப்பை தான் வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். நார்மல் இது பேன்ல நம்ம ஜஸ்ட் அந்த கடல் உப்பை போட்டு ரெகுலராக நீங்கள் யூஸ், ஆமாம், நார்மல் பேன்லேயே அந்த முருங்கைக்கீரை போட்டு அது ரொம்ப ஈரத்தன்மையோட இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதை வறுத்தா மட்டும்தான் அது கரையாமல் அப்படியே இருக்கும். அது அப்படியே நம்ம பவுடர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம், டேபிள் சால்ட். ஆமாம். ஸோ அதனால் இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை இல்லை, அதனால் அதை யூஸ் பண்ணுங்கன்ட்டு நிறைய பேர் அதை பயன்படுத்துவாங்க. அதனால் இந்த மாதிரி சால்ட்டுக்கெல்லாம் வந்து டாட்டா காட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஐடிசி கொடுக்குற ஷேர்ஸ் வாங்கி போடுங்க, நிறைய டிவிடெண்ட் கிடைக்கும். சரிங்களா? அவங்க கொடுக்குற உப்பை சாப்பிட்டீங்கன்னா டாக்டர்ஸ் உங்களை டிவைட் பண்ணிடுவாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.